திமுக மாவட்ட செயலர்களுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதன்படி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்காக தேர்தல் பிரச்சார யுக்திகள் மற்றும் யார் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் போட்டியிட்டாலும் கூட அவர்களுக்கு முழுமையாக களப்பணியாற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எந்த இடத்தில் வாக்கு குறைந்தாலும் அந்த இடத்துக்கு பொறுப்பானவர்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். வாக்கு விழுக்காடு குறைந்தால் அதற்கு மாவட்ட செயலாளரும் பொறுப்பு அமைச்சரும் தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று மு.க.ஸ்டாலின் மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார். கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் திமுக மாவட்ட செயலர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றார். எல்லா தொகுதிகளிலும் ஸ்டாலின் தான் வேட்பாளர் என்ற எண்ணம் தான் எல்லோரிடமும் இருக்க வேண்டும் என்றும் அது கூட்டணி கட்சியே வேட்பாளராக இருந்தாலும் கூட ஸ்டாலின் தான் போட்டியிடுகின்றார் என்ற எண்ணம் கொண்டு அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார். திமுகவை பொறுத்தவரையில் தமிழகத்தில் 21 தொகுதிகள் நேரடியாக போட்டியிடுகிறார்கள். மற்ற தொகுதிகளில் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தான் திமுக வேட்பாளர் பட்டியலும் இன்று வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாவட்ட செயலர்கள் கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அந்த கூட்டத்தில் பல முக்கிய அறிவுறுத்தல்கள் மாவட்ட செயலர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். அந்த அறிவுறுத்தலையும் பொறுத்தவரையில் எந்த தொகுதியில் வாக்கு குறைந்தாலும் அந்த தொகுதியினுடைய மாவட்ட செயலாளர் மற்றும் பொறுப்பாளர் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர்கள்தான் பதில் சொல்ல வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதேபோன்று அனைத்து தொகுதியிலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்து 40 தொகுதியிலும் ஸ்டாலின் தான் போட்டியிடுகின்றார் என்ற எண்ணம் கொண்டு அனைவரும் தீவிரமாக திமுக மற்றும் கூட்டணி கட்சியினுடைய வெற்றிக்கு பணியாற்ற வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார். நீண்ட காலமாக தோளோடு தோளாக கொள்கை உணர்வோடு கூட்டணி கட்சியினர் நம்மோடு பயணிக்கிறார்கள் என்றும் அவர்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். 21 தொகுதி தான் திமுக என்றாலும் கூட நம்முடைய கூட்டணி கட்சிகளுக்காகவும் திமுகவுடன் சேர்ந்து உழைக்க வேண்டும் என்றும் நீண்ட காலமாக நம்மோடு கொள்கையின் அடிப்படையில் கூட்டணி வைத்திருக்கின்ற கூட்டணி கட்சிகளுக்கு திமுகவுடன் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் திமுக மாவட்ட செயலர்களுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் பல அறிவுறுத்தல்கள் பல எச்சரிக்கைகளும் விடுத்திருக்கிறார். குறிப்பாக வாக்கு விழுக்காடு குறைந்தால் அதற்கு உரிய நபர் அந்த தொகுதியை சேர்ந்த பொறுப்பாளர் பதில் சொல்ல வேண்டும் என்றும் எந்த இடத்தில் வாக்கு குறைந்தாலும் அந்த இடத்துக்கு பொறுப்பானவர்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்றும் வாக்கு விழுக்காடு குறைந்தால் அதற்கு மாவட்ட செயலாளரும் பொறுப்பு அமைச்சரும் தான் அதற்கு காரணமாக இருக்க வேண்டும். அதற்கு அவர்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும். ஆகையால் எந்த தொகுதியிலும் வாக்கு விழுக்காடு குறையாத அளவுக்கு திமுகவுடன் மக்கள் நேரடியாக சென்று திமுகவுடைய திட்டங்களை எடுத்துச் சொல்லி வாக்கு சேகரிக்க வேண்டும் என்றும் வாக்கு குறையாத அளவுக்கு பணியாற்ற வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார். கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் எல்லா தொகுதிகளிலும் ஸ்டாலின் தான் வேட்பாளர் என்ற எண்ணம் தான் அனைவரிடமும் இருக்க வேண்டும் என்று மாவட்ட செயலர்களுக்கு திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார்.